வேள்விச் சருக்கம். தருமபுத்திரர் அசுவமேத யாகம் செய்ததைப் பற்றி கூறும் சருக்கம். யாக குதிரை அர்ச்சுனனோடு அத்தினாபுரத்திற்கு அருகில் வந்துள்ளது என்பதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த தருமபுத்திரர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். பீமனை அழைத்து யாகத்திற்கு வேண்டிய பொருள்கள் அனைத்தையும் சேகரிக்கவும், தூதர்களை அனுப்பி எல்லோரையும் வரவழைக்கவும், யாகசாலை அமைக்கவும் போன்ற பல்வேறு பணிகளை செய்ய உத்தரவிட்டார். பீமனும் தமையனின் கட்டளையை சிரமேற்கொண்டு முனிவர்கள், அந்தணர்கள், அரசர்கள், அறிஞர்கள், வறியோர்கள் முதலிய அனைவரையும் யாகத்திற்கு வரும்படி 1,00,000 ஒற்றர்களை எங்கனும் ஏவினான். அதன் பின்னர் கங்கை கரையில் கொல்லர், தச்சர் முதலானவர்களைக் கொண்டு யாகசாலையை நிர்மாணிக்கும்படி கூறினான். பிழைப்படுதல் இல்லாத சிற்பிகள் அளவில் இல்லாத யாகசாலைகளையும் விருந்தினர்கள் தங்குவதற்கு அழகிய மண்டபங்களையும் மாளிகைகளையும் அமைத்தனர். அதேபோல மடைப்பள்ளிகளையும் அமைத்தனர். அகப்பைகள், கரண்டிகள் முதலான இன்றியமையாத கருவிகளை தங்கத்தால் பொலிவுறச் செய்தனர். மலைகளைப் போல அரிசியும், மேருமலையைப் போல பருப்பு வகைகளும், கடல்களைப் போல நெல் வகைகளும், வாழை மாபலா போன்ற முக்கனி வகைகளும், இளநீர் தேங்காய்களும், குன்றமெனப் பற்பல காய்கறி வகைகளும் கொண்டு வந்து சேர்த்ததோடு பால், தயிர், சந்தனம், மலர்கள், வெற்றிலை, பாக்கு, பல்வகை வாசனைப் பண்டங்கள் முதலியவற்றையும் கொண்டு வந்து சேர்த்தனர். மணிகளாலாகிய குடையில் சாமரைகள் மற்றும் வேறு வகையான மங்கலப் பொருள்களை தேவர்கள் ஆச்சரியப்படும்படி திரட்டி வைத்தார்கள். ஒற்றர்கள் சென்று கூறியதற்கேற்ப மன்னர்கள், அந்தணர்கள், அறிஞர்கள், முனிவர்கள், நகர மாந்தர்கள் முதலானோர், 4 வகை படைக்காரர்களும், அமைச்சர்கள், தந்திரிகள் மற்றவர்களும் அத்தினாபுரி வந்தடைந்தனர். தருமபுத்திரர் அவர்கள் அனைவரையும் வரவேற்று உபச்சாரம் செய்தார். வந்தவர் அனைவருக்கும் விருந்து படைக்கப்பட்டது. அர்ச்சுனனுக்கு வரவேற்பு. அப்போது அர்ச்சுனன் யாகக் குதிரையோடு அத்தினாபுரிக் கருகில் வந்திருப்பதாக ஒற்றர்கள் கூற தருமபுத்திரரும் கண்ணபிரானும் மற்றும் உள்ளோரும் மனமகிழ்ந்து முரசங்கள் முழங்க வாத்தியங்கள் ஒலிக்க அர்ச்சுனனை வரவேற்றனர். வந்த அர்ச்சுனன் திருதராட்டிரர், விதுரர், தருமபுத்திரர், பீமன் முதலானோரை வணங்கினான். இளையோர்களை தழுவிக்கொண்டான். பின்னர் தேரிலேறி அத்தினாபுரியை சென்றடைந்தான். அத்தினாபுரி மக்கள் மனமகிழ்வுடன் நன்கு வரவேற்க அரண்மனை புகுந்து தாய்மார்களின் மலரடிகளைப் பணிந்து பின்னர் அரசவை அடைந்தான். அங்கு கண்ணபிரானும் தருமபுத்திரரும் மனங்கரிக்கும்படி ஒரு அழகான ஆசனத்தில் அமர்ந்தான். அவனைத் தொடர்ந்து பப்புருவாகனன் தன் தாய்மார்களோடு அத்தினாபுரம் வந்தான். பப்புருவாகனன் பாஞ்சாலி, சுபத்திரை முதலான தாய்மார்களையும் பாண்டவர்களையும் திருதராட்டிரர், விதுரர் முதலானவர்களையும் வணங்கி ஆசி பெற்றான். சில நாட்கள் அங்கு தங்கியிருந்தான். தருமபுத்திரர் முன்னிலையில் முனிவர்களும் அந்தணர்களும் வேத முறைப்படி நவமணிகளை பரவலாக பரப்பி அவற்றின் மேல் கும்பத்தை ஸ்தாபித்தனர். அவற்றினை மலர்கள், ஆடை, சந்தன முதலியவற்றால் அலங்கரித்தனர். கங்கா ஜலத்தை அதனுள் பெய்த்தனர். மாவிலைகள் கட்டி இளநீர் தேங்காய்களை அவற்றின் மேல் வைத்தனர். அதன்பின் குறைவில்லாதபடி முத்தே வளர்த்தனர். தருமபுத்திரர் கங்கையில் நீராடி புதிய ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு இலக்குமியைப் போன்ற பாஞ்சாலுடன் யாக சாலையை அடைந்து முனி சிரேத்தர்களை வணங்கி யாக பீடத்தில் அமர்ந்தார். வாரி வழங்கிய பீமன். துவாரகையிலிருந்து வந்த யாதவ வீரர்கள் யாகசாலையின் வெளியிடங்களை காப்பாற்றி நின்றனர். தருமபுத்திரர் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றினர். கண்ணபிரானோ யாவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்து அருள் புரிந்து நின்றான். வேத வியாசர், அகத்தியர், தௌமியர் போன்ற ஆற்றல் மிக்க முனிவர்கள் வேள்வியைத் தொடங்கி குறைவில்லாமல் 7 நாட்கள் கொடுக்க நடத்தினர். தருமபுத்திரர் கட்டளைப்படி பீமன் தானே கொடாமல் வேண்டியவர்கள் வேண்டியபடி முகந்து கொள்ள பொருள்களை வாரி வாரி வழங்கினான். குபேரனும் தனது செல்வம் குறைவுபட்டதோ என எண்ணி வருந்தும்படி அவனது நிதியினும் விஞ்சிய செல்வங்களை வாரி விண்டினான். அப்பொழுது தேவர்கள் அவையுணவை ஏற்க யாகக் கம்பத்தில் கட்டியிருந்த அசுவமேத குதிரையோடு 300 பசுக்களையும் பலியிட்டு அவற்றின் அவயவங்களின் அவையுணவையும் தேவர்களுக்கு கொடுத்தனர். இவ்வாறு அசுவமேத யாகத்தை சிறப்புறச் செய்வித்த தர்மராசனுக்கு அனைவரும் ஆசி வழங்கினார்கள். இந்த யாகத்தை போல வேறு சிறந்த யாகம் இல்லை என்று சொல்லும்படியாக யாகத்தைச் செய்வித்த தர்மபுத்திரர் எஞ்சியிருந்த பொருள்களையும் தானம் செய்து அனைவருக்கும் விடை தந்து தனது இருப்பிடம் சேர்ந்தார்.